சுதந்திரம் அப்படின்னா கர்த்தருடைய அபிஷேகத்தால் நாம் நிரப்பப்பட்டு மற்றவர்களையும் விடுதலையாக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நமது நாட்டில் ஒரு பொன்னான நாள், சுதந்திர தினம். ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி நாம் எப்படி அடிமைகளாக விற்கப்பட்டோம் என்பது உங்களுக்கு அனைவருக்கு தெரியாது. ஆங்கிலேயர்களால் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் ஈவிரக்கமின்றி படுகொலை செய்யப்பட்டார்கள். எவ்வளோ பயங்கரமான காரியங்களை நாம் பார்த்தோம். ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருந்தால் உங்களுக்கு தெரியும். நான் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். ஸோ இன்னும் எவ்வளோ கொடுமைகள், எவ்வளோ பயங்கரமான ஒரு சித்திரவதைகள், அடிமைத்தனங்கள், அநீதிகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். ஆனால் நம்முடைய முன்னோர்களான காந்தியடிகள், நேரு, அன்னி பெசன்ட் அம்மையார், இப்படி பலர், இவர்கள் தான் முக்கியம், அஹிம்சை முறையிலே நமக்கு சுதந்திரத்தை தேடி தந்தார்கள். ஸோ ஹவு மச் இட்ஸ் வேல்யூபிள், யோசித்து பார்த்தீங்களா? அதற்காக அவர்கள் எவ்வளவு தங்களை தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. அதை சிந்தித்து பாருங்கள். இந்த காலத்து மக்களுக்கு காந்தி செய்த தியாகம், நேரு செய்த தியாகம், அன்னி பெசன்ட் கூட இருக்கிறவங்க இவங்கெல்லாம் செய்த தியாகம்னா ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஹிஸ்ட்ரியாக தான் மாற்றி போட்டாங்க. ஆனால் உண்மையான ஹிஸ்ட்ரி, காந்தியடிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டார். அவர் காய்ச்சலே வேறு சாகலை. ஆனால் பாருங்கள், அவ்வளோ தூரம் நமக்காக கஷ்டப்பட்டு நமக்கு கிடைத்த சுதந்திரம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு எவ்வளோ பயங்கரமான கஷ்டங்கள் நாம் இருக்கிறோம். ஜாதி சண்டைகள், கொள்கை சண்டைகள், பதவி சண்டைகள், நான் தான் இருக்க வேண்டும், மற்றவர்கள் இருக்கக்கூடாது, சண்டை, கொலை, கொள்ளை. பேப்பரை திறந்தாலே கற்பழிப்பு, கொலை, சண்டை, இந்த மாதிரி தான் பார்க்குறோம். எவ்வளோ துயரமாக இருக்குது இல்லையா? முந்தையெல்லாம் பேப்பரை பார்க்கும்போது நல்ல செய்தி வரும். ஆனால் இப்போ தான் நாங்கள் பேப்பர் பார்க்குறதே கிடையாது. ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் அவன் ஜெயிலுக்கு போனான், இவன் இதுக்கு பண்ணான், இவன் அவனை கொலை பண்ணான், இதோட கூண்டோடு அடித்தாங்க, குடும்பத்தில் அடித்தாங்க. ஸோ இது ஒரு சுதந்திரக்கார ஒரு அடையாளமே கிடையாது. முதலாவது நமக்கு உண்மையான சுதந்திரம் வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். அவர் தம்முடைய சுதந்திரத்தான் நம்மை கழுவி, தம்முடைய அபிஷேகத்தான் நம்மை நிரப்பி, அவருக்கு சுதந்திரவாளிகளாக நம்மை மாற்றினார். எதற்காக மாற்றினார்? அவரை போல இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், அநீதி இழைக்கக்கூடாது. சொத்துக்காக, வாரிசுக்காக, பணத்துக்காக, அந்த லேண்டு பிரச்சனைக்காக, மற்றவர்களுக்காக லஞ்சம் வாங்கியோ அல்லது வீணாக மற்றவரை கொலை செய்தோ பழகவே கூடாது. கொலையின் ஆவி நம்ம நாட்டை விட்டு விரட்டப்பட வேண்டும். அப்போ அன்னைக்கும் கொலை பண்ணாங்க, இன்றைக்கி அதை விட அதிகமாக கொலை பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு தனியாக ராத்திரி போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அப்போ நம்ம இதற்காக செபிக்க வேண்டும். கர்த்தாவே, கொலையின் ஆவி வரட்டும், குடியின் ஆவி வரட்டும், வேண்டாத அசுத்தமான சினிமாக்களின் ஆவி விரட்டும் என்று நாம் கேட்க வேண்டும். சகோதரத்துவம் பரவ வேண்டும். அது மிக மிக முக்கியம். சகோதரத்துவம், ஒருவர் நேசிப்பது, அது ரேசிசம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதில் ஜாதி இருக்கக்கூடாது. நான் மலையாளி, நீ தமிழை, நான் ஹிந்தி வாலா, நீ தமிழை, அது இது. நோ, we are all as one body in Christ. நம்ம ஹிந்தியாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிரா இருந்தாலும் சரி, அல்லது நாகாலாந்தாக இருந்தாலும் சரி, அஸ்ஸாமாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசம் இருந்தாலும் சரி, தமிழனாக இருந்தாலும் சரி, கேரளா இருந்தாலும் சரி, நாம் எல்லாரும் ஒரே சகோதரர், சகோதரிகள் என்கிற எண்ணம் வரும்போது தான் சுதந்திரத்துக்கு அர்த்தம் இருக்குது. ஒரு கொள்கையினால் காந்தியே சுட்டு கொண்டானே, அப்போ என்ன சுதந்திரம்? நமக்கு விடுதலை தந்த லண்டன் அதிகாரி சொன்னார், நாங்கள் இவ்வளோ வருஷம் காந்தியை பத்திரமாக காப்பாற்றியிருக்கிறோம், ஆனால் நீங்கள் எத்தனை வருஷம் காப்பாற்றீங்க? சுதந்திரத்தை கொடுத்த அந்த கொண்டு போட்டாங்க. ஸோ எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு காரியம். இன்றைக்கு கொலை வெறி நம்ம நாட்டுக்குள்ள பயங்கரமாக இருக்குது. அதனின்று நம்ம நாடு விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று செபியுங்கள். ரெண்டாவது நான் பாருங்கள், விடுதலைன்னு சொல்லும்போது கெட்ட பழக்க வழக்கங்கள், குடியினால் எத்தனை குடும்பங்கள் சேதமடைகிறதோ, சோம்பேறித்தனத்தை, நமக்குள்ளே இருக்கிற என்னென்ன வேண்டாத காரியம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நாம் விடுதலை பெற வேண்டும்.
சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது. சுறுசுறுப்பாக இருக்கும். ஜாக்கிரதையுடைய கரங்கள் ஆளுகை செய்யும். கர்த்தர் தம்முடைய இரத்தத்தின் உடன்படிக்கையினால் நம்மை விடுதலாக்கினார். அவர் சொல்லுகிறார் யோவான் 8:32-36, குமாரன் உங்களை விடுதலாக்கினார், மெய்யாக விடுதலாவீர்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது பல தரப்பட்ட பாவியான மக்களை ஒரே ஒரு வார்த்தையினால் மனம் திரும்ப வைத்தார். ஒரே ஒரு வார்த்தை, டாக்ஸ் கலெக்டர், லஞ்சம் வாங்குகிற மத்தையை பார்த்து பின்னாடி வாடானார். அவ்வளோதான். ஏன்னா அவர் ஒளியாக இருந்ததுனால மத்தையவரை பின்பற்றினார். அதே போல் சக்கேயஸ் வாஸ் அ டாக்ஸ் கலெக்டர். அவரை பற்றி இறங்கி வைப்பான், அவன் வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்கிறார். அவர் விடுதலைகிறார். ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு ஜெபிக்கும்படி என்னை அழைத்தார்கள். அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். ஒருத்தர் ரவுடியாக இருப்பான், ஒருத்தரை பார்த்திங்கன்னா வீட்டு சதா குடிப்பார், 4-11 மணி குடிப்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் சமாதானமே இல்லை. அவர் விடுதலை பெற முடியாது அப்படி இருந்தார். அந்த வீட்டுக்குள்ள நுழைந்தேன், மை சன் ஜீசஸ் லவ்ஸ்ன்னு சொன்ன உடனே அந்த குடும்பத்தினுடைய இருள் நீங்கினது. அவள் விடுதலை பெற்றார். எவ்வளோ சம்பாதிச்சாலும் சாராயத்துக்கே அடிமையானார்கள். அடுத்து நாம் பார்க்குறோம் பண ஆசை. ஆசை ஆசை ஆசை. நான் மட்டும் நல்லா வாழணும், ஊர் ஜனங்கள் எப்படி போனான்னு. தட்ஸ் நாட் அ ரியல் இண்டிபெண்டன்சி. தட்ஸ் நாட் அ ஃப்ரீடம். முர்தேக்காய் அப்படின்னா ஃப்ரீடம். பகாசம் லாங்குவேஜில் முர்தேக்காய் அப்படின்னா விடுதலை, சுதந்திரம். அப்போ சுதந்திரம் சொல்லும்போது என்னை போல் அடுத்ததும் வாழட்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். நான் மட்டும் கோடிக்கணக்காக சம்பாதிச்சு நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஆனால் நம்முடைய ஒரே எண்ணம் மற்றவர்களும் நம்மளை போல் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், அப்படி நம்ம எண்ணம். ஆகவே பணக்காராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லோரும் சரி சமமாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? உழைக்கணும், கொடுக்கணும், அவங்கள ஆதரிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஏற்றத்தாழ்வு, ஹை ஸ்டாண்டர்ட், எட்ட முடியாத ஸ்டாண்டர்டில் 2 பேர் இருக்காங்க, 3 பேர், 4 பேர், 7 பேர், 10% இருக்காங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாத்துலேயும் தவிக்கிறாங்க. எல்லா விதத்துலையும் அவங்க தவிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே கொஞ்சம் அதிகம் குறைந்த வருமானத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க கவர்மெண்ட் உதவி செய்யுது, ஆனால் அவங்களால எழும்ப முடியல. ஸோ இது சுதந்திரம் கிடையாது. நம்ம சுதந்திரம் அப்படின்னா ஐஸ்வர்யவான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்ற நான் சொன்னார். அதுதான் நியாயப்பிரமாணம் சொன்னார். அடுத்த நாம் பார்க்கும்போது சுதந்திரம் அப்படின்னா கர்த்தருடைய அபிஷேகத்தால் நாம் நிரப்பப்பட்டு மற்றவர்களையும் விடுதலையாக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகும். அதுதான் நீங்கள் நம்ம மீண்டும் பார்க்குறீங்க. இயேசுவின் நாமத்தில் எவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கிறது என்று பார்க்குறீங்க. அவர் சந்தோஷப்படுகிறார் அல்லவா? பல விதமான சாபங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தீராத வியாதிகள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுதலையாக்கி தம்முடைய ஊழியத்தை செய்ய வைக்கிறார். செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, இந்த சுதந்திர நாளில் உண்மையான சுதந்திரத்தை நம் நாட்டிற்கு தாரும் அப்பா. இன்னும் எல்லா விதமான வெறிகள், தன்னலங்கள், தீமைகள், கொலைகள், சாக்கடையான தீய குணங்கள் நம்மை விட்டு போகும்படி செய்யும். எல்லா மனுஷருக்குள்ளே சமத்துவம் என்கிற உணர்வை ஏற்படுத்துமே சுவாமி. உயர்ந்தவன் தாழ்ந்தவனை தூக்கி எடுக்கட்டும். தாழ்ந்தவன் டிப்ரெஷனாகி சோம்பேறாமல் சுறுசுறுப்பினால் மேலே வரட்டும். நம்ம நாடு எல்லா நாடுகளுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக இருக்க செய்யும். அதே நேரத்தில் நம் நாட்டை யாரும் ஆக்கிரமிக்காதபடி காத்துக்கொள்ளும். யாரும் மீண்டும் நம் நாட்டை அடிமை கொள்ளக்கூடாது. 4 திசைகளையும் பாதுகாத்துக்கொள்ளும். ஆள்பவர்கள் மற்றும் முக்கியமான அனைத்து மக்களையும் என் ஆசீர்வதி. இந்த சுதந்திரத்தை நோக்கி ஓடும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.